வணக்கம், நான் உங்கள் இளங்கோ. டீசல் விலை ஏறிவிட்டாலே ஒட்டுமொத்த பொருளுக்கும் விலை ஏறிவிடும். இதுதான் யதார்த்த உண்மை. ஏனென்றால் டீசல் இல்லாமல் இப்பொழுது எதுவுமே இல்லை. ஆம், டீசல், பெட்ரோல் ஒரு மனிதனுக்கு இப்போது அத்தியாவசிய தேவையான பொருளாயிற்று. ஆம், ஒரு சாதாரண பானிபூரி விற்கிறவங்க இருந்தாலும் சரி, ஐஸ் விற்கிறவங்க இருந்தாலும் சரி, ஒரு பழம் விற்கிறவனாக இருந்தாலும் சரி, டீசல், அதாவது வேனு, இந்த குட்டியான இப்படி விஷயங்களுக்கு டீசல், பைக்குக்கு பெட்ரோல். அப்போ ஒட்டு மொத்தமாக என்ன நடக்குதுன்னா, டீசல் பெட்ரோல் விலை ஏறிவிட்டாலே அனைத்து பொருளுக்கும் விலை ஏறிவிட்டது என்று தான் பொருள். ஆம் நண்பர்களே, இந்த டீசல் விலை ஏற்றத்தை குறித்து யாருமே ஒரு பெரிய அளவுக்கு போராட்டங்களை அறிவித்து போராடின மாதிரி தெரியலை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களுக்கு தொட்டதுக்கும் பட்டதுக்கு மறியல் பண்ணுவாங்க, தொட்டதுக்கு பட்டதுக்கும் போராட்டம் பண்ணுவாங்க. இப்போ மக்கள் சலித்து போய் இந்த மறியல், போராட்டம், இந்த ஊர்வலங்கள்லாம் விட்டுட்டு இப்போ ரீல்ஸ் போடவும், சாப்பிட்டு வீடியோ போடவும், அப்படியே படத்து வரவங்க ரொம்ப சோம்பேறி ஆகிட்டாங்க. ஆம் நண்பர்களே, டீசல் விலை ஏற்றம் என்பது ஒட்டுமொத்த பொருளுக்குமான ஏற்றம், நம்முடைய வாழ்வாதாரத்தை வீணடிக்கக்கூடியது. இந்த டீசல் விலை, பெட்ரோல் விலை என்பது எப்பொழுது இறங்குகிறதோ அப்பொழுதுதான் சாமானிய மக்களுடைய வாழ்க்கை செழிக்கும். இந்த பெட்ரோல், டீசல் விலை ஏற ஏற சாமானிய மக்களுடைய பொழப்பு கேள்விக்குறியாக போயிடும். அதனால் மத்திய மாநில சர்க்கார்கள் இந்த டீசல்லையே கை வைக்கிறீங்க, ஜிஎஸ்டி வரி எடுக்கிறீங்க, கலால் வரி எடுக்கிறீங்க, ரோட் டாக்ஸ் எடுக்கிறீங்க, எல்லா வரியிலையும் எடுக்கிறீங்க. அதுக்கு மேலே எதுக்கு இந்த டீசல்களில் ஒன்று விலையை ஏற்றிக்கிறீங்க? காங்கிரஸ் ஆட்சி, ஆமாம், ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது வெறும் 400 ரூபா 400 ரூபா இருந்துச்சு சிலிண்ட்ரு. இன்னைக்கு 1000 சில்லற. அப்போ டீசல் 60 ரூபா சில்லற, இன்னைக்கு 100 ரூபா சில்லற. அப்போ எப்படி பாதிக்கு பாதி, பகுதிக்கு பகுதி ரேட்டு கூடிட்டு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே பாதிக்கு பாதி கூடனா, அப்போ இது எப்படி, என்ன பொருளாதார அமைப்புன்னு தெரியலை. இது எப்படி வேணுக்கும் கூட்டுறாங்களா, இல்லை உலகத்திலேயே அந்த கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் தான் ஏற்றுதா என்னன்னு தெரியல. மொத்தத்துக்கு அதிகப்படியான விலையேற்றமாக இருக்குது. மொத்தத்துக்கு விலை ஏற்றலாம் நண்பர்களே. விலையேற்ற வந்துக்கிட்டு அத்தியாவசிய பொருளில் நம்ம விலையேற்றும் போது அது ரொம்ப பாதிக்கும். இப்போ ஒரு கடையில் ஒரு துணி வாங்குகிறோம், அதில் வைக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீப்பெட்டி வாங்குகிறோம், ஒரு வெடி வாங்குகிறோம், அதில் வைக்கலாம். இது அத்தியாவசியம். மனுஷன் சாப்பிட்ற மாதிரி டீசல் இல்லாமல் இயங்காது. சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு மனிதன் ஒரு நாள் இருந்துக்கிறலாம். பெட்ரோல், டீசல் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னு சொல்கிறேன், இப்போ பசிக்கினா கூட ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றா இருந்தால் கூட அதுக்கு வண்டியில் பெட்ரோல் வேணும். அதனால் இந்த டீசல் விலை வரி வந்துக்கிட்டு வண்டிகளுக்கு, கார்களுக்கு, பைக்குகளுக்கு கூட ஓரளவு சரி பண்ணிடலாம். எங்கள் மீனவர்கள் லாஞ்சி, விசைப்படகு வச்சுருக்கவங்க ரொம்ப கஷ்டம். அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு விசைப்படகுகள் வந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டு விசைப்படகுகளில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000-800 லிட்டர் ஓட்டுவாங்க. இது எல்லாம் எப்படி 80 ரூபா 70 ரூபாய்க்கு இருக்கும்போது. ஆமாம், அதனால் மத்திய மாநில அரசுகள்
டீசல் விலையை குறைக்கணும்னு சொல்லி எங்கள் மீனவ சமுதாயத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.